நான் வந்து ஆக்சிப்ளஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக தெரிஞ்சது. நான் கத்தார்லேருந்து வரேன். கத்தாரில் வந்து ஒரு லாஸ்ட் 6 to 7 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பேக் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. என்னோட டெஸ்க் ஜாப், ஐடி ஜாப். ஸோ கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறது, அதனால் என்னால் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு மேலே கூட உட்கார முடியாது. பேக் பெயின் அவ்வளோ இருந்தது. ஸோ அப்போ நான் கன்சல்ட் பண்ணப்போ என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணி தான் இங்கே வந்தது. வந்தப்போ வந்து சாரை பார்த்தேன். சாரை வந்து எனக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி கொடுத்து, சின்ன சின்ன ஒரு எக்ஸசைசஸ்ஸு, சின்ன சின்ன ஒரு ட்வீக்ஸ் மாதிரி எனக்கு கொடுத்து அதை பண்ண சொன்னார். நோ மெடிசின்ஸ், நோ சைட் எஃபெக்ட்ஸ், நத்திங். ரியலி வந்து தேங்க் பண்ணோம் சாருக்கு தான். ஏன்னா இவ்வளோ ஒரு ஷார்ட்டான ஒரு டியூரேஷனில் எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு 99% வந்து என்னோடய பேக் பெயின் வந்து சரியாகி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நான் ஆல்ரெடி ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஃபாரின்லேயே கூட நிறைய பேருக்கு சொல்லி அவங்களுமே வந்து காண்டாக்ட் பண்ணி நேராலாம் வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ரிலீஃப் எனக்கு. ஆக்சுவலாக இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா ஒரு சர்ஜரிக்கு தான் போகும், இதனுடைய எண்ட் அப்படி தான் போகும். ஏன்னா அந்தளவுக்கு பெயின் இருந்தது எனக்கு ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு 99% இல்லை 100% க்யூர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு செக்அப், ஒரு ஃபாலோஅப் செஷன் மாதிரி நான் வந்திருக்கேன். நோ மோர் ட்ரீட்மெண்ட்டுன்னு சார் சொல்லியிருக்காரு. இது பெரிய ஒரு ரிலீஃப் மாதிரி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். டெஃபினெட்லி வந்து நிறைய என்னோட ஒய்ஃபு எல்லாருமே ஃபேமிலியில் நிறைய பேருக்கு நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மெடிசன்ஸே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் திங் அதுதான், நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் ரெக்கமெண்டட் place for all the people who are suffering from all the back pain or any bone related issues. Thank you so much sir. Thank you sir. அதான் சார், நம்ம சொல்லுங்க, இங்க அந்த அட்வைஸ் சொன்னாலும் நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்க, அதுக்கான ரிசல்ட் தான் இருக்குங்க. Thank you sir. கொஞ்சம் பேஷன்ஸ் சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஆன் ஆஃபா பண்ணுவாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் ரெகுலரா பண்றவங்களுக்கு அது ஈஸியா கிடைக்கும். ஏன்னா மொத்தமா ஒரு 3 நிமிஷத்துக்கு மேல ஆகாது அந்த எக்ஸசைஸ். கண்டிப்பா. கொஞ்சம் பேஷன்ஸ் அதுவும் கொஞ்சம் லேசியா ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பா. ஒர்க் அதிகமா இருந்தா அதனால பண்ணலைம்பாங்க. பட் உண்மையை சொன்னா அந்த எக்ஸசைஸ் பண்ணா அந்த ஒர்க் அதிகமா இருந்தாலும் ஈஸியா பண்ண முடியும். கண்டிப்பா. அதை ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. அதுதாங்க. பட் அது ரெகுலரா பண்ண அது பர்பஸ். இது ரெகுலரா நான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் கூட விடாம என்னோட ஸ்லிப்பர்ஸா இருக்கட்டும், என்னோட ஷூஸா கூட எல்லாமே நீங்க சொன்ன மெத்தட்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் விடாம. ஸோ அதனுடைய ஒரு ஒரு இதுதான் என்னோட எஃபெக்ட் தான் எனக்கு கிடைச்சது. இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நான் வந்து இந்த ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் வெளியில வந்து ஒருத்தவங்க வந்தாங்க. இங்க வர பேஷண்ட் தான். லாஸ்ட் டைம் வந்தப்ப என்னை பார்த்தாங்க. என்னை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு இங்க வந்து ட்ரீட்மெண்ட் சரியாதுங்களா, எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்டாங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு நான் ஒரு ஃபீட்பேக் நான் கொடுத்துருந்தேன். நான் நீங்க வந்து ஜஸ்ட் போட்டு நான் வீட்டில் இருந்தா எப்படி சரியாகும் அப்படின்லாம் கேட்டாங்க. நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா இது சரியாகும் நான் சொன்னேன். நான் கண்டிப்பா நானும் ஃபாலோ பண்றேன். நீங்க ஒரு பேஷண்டா நீங்க எனக்கு கொடுத்த ஒரு இது வந்து எனக்கு வந்து ஃபாலோ பண்ணணும்னு தோணுது, நான் பண்றேன் அப்படின்னு அந்த ஒரு லேடி சொல்லிட்டு போனாங்க. என்ன ஞாபகம் இருக்கு எனக்கு. ஸோ டெஃபினட்டா இது ஒரு ராக்கெட் சயின்ஸ் இல்லை. பட் அட் த சேம் டைம் இதை வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு ரெகுலரா கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும், இந்த பெயின்லேருந்து கரெக்டாக வெளில வந்துடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ரியலி சார் ஃபார் த சோசியலி நீங்கள் வந்து இந்த என்டையர் சொசைட்டிக்கு பண்ணுற இந்த ஒரு ஹெல்ப் வந்து கண்டினியூஸாக நீங்கள் பண்ணணும் அப்படின்றது. கண்டிப்பா. இல்லை கம்மியான ஒரு ஃபீஸ் தான் கலெக்ட் பண்றீங்க, அதுவும் ஜாஸ்தி இல்லை. அது அந்த இதுக்கு வந்து நீங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் என்ன கேட்டால். ஸோ நான் ஆர்த்தோ டாக்டரை போய் பார்க்குறதையோ இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் அதெல்லாம் நிறைய எடுத்திருந்தேன். இது எல்லாமே ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ நான் என்னோட ஃபேமிலியில கூட நான் சொன்னது என்னன்னா, இப்போ போய் நான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஜஸ்ட் டு see everything is okay. ஆமா, ஏன்னா பழைய எம்ஆர்ஐ இதுவும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஈகர்னஸ் இருக்கு. கண்டிப்பா. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் டைம் வரும்போது எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா சார். ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.